வெல்கம் டு த கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ எக்ஸாமுக்காக நல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதில் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி படித்தா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வந்து செண்டம் வாங்க முடியும், இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஒரு டல்லஸாக இருக்கிறாங்க அவங்க இந்த கொஸ்டின்ஸ் படித்தாவே போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்லா பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் நம்ம ஹவு கேன் ஹேண்டிலிங் த 1 மார்க், அதாவது டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 90 அப்படிங்க எடுக்கிறது வந்து ஈஸி. ஆனால் அந்த 90க்கு மேலே எடுத்து அதை ஒவ்வொரு மார்க்கும் அப்படியே நம்ம ஆட் பண்ணி சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வரணும். அப்படின்னா அதுக்கு யார் சார் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம சென்டம் வாங்க முடியுங்கிறதுல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ அதில் வந்து அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம புக் பேக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் ரெண்டுலேயுமே சேர்த்து டோட்டலாக ஒரு 155 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 155 கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இது வரைக்கும் நம்ம வெரிஃபை பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் 10 வரலாம், 12 வரலாம், 13 கூட வரலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இட்ஸ் மினிமம் வந்து ஒரு 10ஆவது நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த 10 கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக்கில் இருந்து வருது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்காரணத்தை கொண்டு அதை என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ்டேக் பண்ணவே கூடாது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா கன்ஃபார்மாக புக் பேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பு பண்ணுறாங்க. க்ரியேட்டிவ் கேட்டால் கூட வந்து பார்த்தா அந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடுறாங்க கரெக்டாக. ஆனால் புக் பேக் கொஸ்டின்ஸை தான் என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா தப்பு பண்ணுறாங்க. அதை பண்ணாதீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா ஈஸியாக புக் பேக் 155 கொஸ்டின்ஸ் எடுத்து 10 மார்க்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்து டல்லராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி எப்படியா எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் 155 கொஸ்டின்ஸ் எடுத்து நம்மளுக்கு ஒரு 10 மார்க், அது இல்லாமல் அதர் தென் ஒரு 1 மார்க் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டுறாங்க சார், எப்படி சார் நம்ம அதை வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னா அப்போ எப்படிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தா அதை வாட்ச் பண்ணணும். கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின்ஸாக இருந்தால் கூட கன்ஃபார்மாக என்ன பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதில் ஆப்ஷன் வித் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி நம்ம படித்து பழகணும். ஏன் ஆப்ஷன் வித் ஆன்சர்? நம்ம வெறும் ஆப்ஷன் ABCD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே என்ன பண்ணிடுறாங்க, கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷனையே மாற்றிடுறாங்க. ஓகேவா? ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸில் டிஏ வந்து ஏவாகவும் ஏவை வந்து சியாகவும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சஃபில் பண்ணும் போது கன்ஃபார்மாக நீ வெறும் ஆப்ஷன்ஸை மட்டும் நீ படிச்சுட்டு போன அப்படின்னா அங்கே ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் ஆப்ஷன் வித் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு டேட்டா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ புக் பேக்கில் என்ன டேட்டா சேஞ்சஸ் இருக்கும்? ஸோ எப்படி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு டேட்டா சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த டேட்டா சேஞ்சஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னம்னா நல்ல டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சொல்யூஷன் போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி டேட்டா சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து, ஏன்னா அங்கே 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படி அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு சின்ன டேட்டாவை மாற்றினாவே போதும், அங்கே என்ன ஆகும், ஆப்ஷன் அப்படியே மாறிடும். ஸோ இந்த மாதிரி இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணணும். அடுத்தது நம்ம புக்னுடைய இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா புக் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லைன் பை லைன் படிக்கிறோம் ஒரு பக்கம், ஓகே. அதே டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த நோட் அண்டு டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை மோஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா கேர் எடுக்கிறதே இல்லை. அதிலிருந்து நம்மளுக்கு 1 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே டைமில் நாம் வந்து பார்த்தோன்னா என்ன டாபிக் படிக்கிறோம், என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதுக்கான யூனிட், அதனுடைய ஃபார்முலாஸ் இதெல்லாமே நம்மளுக்கு தெளிவாக மைண்டில் இருக்கணும். அதில் எதுவும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க் அப்படிங்கிறது வந்து டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அப்போ டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்தாவே டயக்ராமில் கிராஃபாக இருக்கட்டும் இல்லை ஆர்டினரி டயக்ராம்ஸாக இருக்கட்டும், அந்த டயக்ராமில் இருந்து இப்போ ரே ஆப்டிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ப்ரூஃப் ஃபார் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூசிங் த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதில் டயக்ராமில் கிட்டத்தட்ட டயக்ராமை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் அதில் கேட்கலாம். த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்டு இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்டு இட்ஸ் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், angle between that is the incident wave front and it's a ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த மாதிரி அதில் 15 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சார். ஸோ அப்போ இந்த மாதிரி டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸையும் ஹவு கேன் ஹேண்டில் அப்படிங்கிறத நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணும் போதே அதை என்ன பண்ணணும், சைமல்டேனியஸாக கொண்டுட்டு போயிடணும். ஸோ அப்போ எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினுக்கும் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸே வந்திருந்தால் கூட அது எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லவோ இல்லை எனக்கு சொல்யூஷன் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் 8th லெசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிராஃப் பிட்வீன் த ஃப்ரீக்வன்சி அண்ட் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அண்ட் த
ஃப்ரீக்வன்சி அண்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிராஃப் இருக்கும். இந்த கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1 மார்க்கில் எந்த மிஸ்டேக்ஸுமே பண்ணாமல் 15 அவுட் ஆஃப் 15 நம்மளால் வாங்க முடியும். அப்படி ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ காட் த சென்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ஷுட் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக். ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸோ ஹவு கேன் ஹேண்டில் த 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்து பார்க்குறோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் இருக்கிறது 5 லெசன்ஸ் இருக்குது. வால்யூம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக 6 லெசன்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் நம்மளுக்கு டோட்டலாக புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 93 தான் இருக்குது. அதே வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா 158 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு 9 த 2 மார்க் ஆஸ்கிங் இந்த இட்ஸ் செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது அப்படின்னா பார்ட் பியில் வரும்போது அதில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க 9 லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் லெசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் வெயிட்டேஜ் தான். ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் அது ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற 5 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 93 கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாவே போதும். அழகாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெசனில் இருந்து சம்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா செகண்ட் வால்யூமே சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆனால் செகண்ட் வால்யூம் படிக்காமல் எப்படி சார் மார்க் ஸ்கோர் இல்லை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் 158 கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு நல்ல டாப்பராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக உனக்கு இருக்கிறதே இவ்வளோ தான். ஸோ அப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக தான் இருக்குது. இவ்வளோ கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாவே வித்து சாய்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கொஸ்டின் நம்மளுக்கு எழுதுனா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம் சார். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மார்க்ஸை அட்டன் பண்ணும் போது ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் அதில் டல்லராக இருக்கிறவங்க ஃபஸ்ட் வால்யூமே சூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வால்யூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் ஆவரேஜ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக படித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு அந்த 2 மார்க் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆக்சுவலி வந்து பண்ணாக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டாப் டல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா டாப்பர் எல்லா கொஸ்டினுமே படிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது அவங்க டெஃபினேஷன்ஸ் பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ரீசனபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6th லெசனில் பார்த்தீங்கன்னா 25 to 30 அப்படி வரைக்கும் இருக்கக்கூடிய 2 மார்க் புக் பேக் 2 மார்க்ஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரீசனபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா the why the sky appeared the blue அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரீசனபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது இல்லாமல் நம்மளுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தாண்டி நம்மளுக்கு வெளியில் போகிறதுக்கான சான்சஸே இல்லை. நம்ம சொல்கிறோம் நான் நல்லா படிக்கலை என்னால் முடியுமா அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணிடுவாங்க சார் அப்படின்னா யூ காட் above 90 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான இது ஒரு டிப்ஸ் தான் வந்து பண்ணாக்க. ஸோ அப்போ அந்த சான்சஸை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாம், சொல்கிறது அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்மளுக்கு கம்பல்சரி 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது இல்லையா, அந்த கம்பல்சரி 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா இதில் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு செட்டைன் வந்து பார்த்தீங்கன்னா லெசன்ஸில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்போம், அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா இந்த தடவை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம் எக்ஸாம்பிள் சம்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கன்ஃபார்மாக 2 மார்க் பேஸ்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் சார் வந்து கம்பல்சரி 2 மார்க்குக்காக நல்லா பார்த்து அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி அதர் தென் கம்பல்சரி இதை 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சப்போஸ் இதில் சர்டன் லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருதா அப்படின்றது இல்லை, ஒரு பர்டிகுலர் லெசன்ஸில் வந்திருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கன்ஃபார்மாக அந்த 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படிலாம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி கான்செப்ஷனல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இந்த கம்பல்சரி 2 மார்க்கு அதர் தென் கம்பல்சரி 2 மார்க்ஸு புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ். அப்போ புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா த மைக்ரோவேவ் ஓவன், த அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புக் பேக்கில் இருக்காது. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் இன்டீரியர் போயிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அதே டைமில் ஒரு 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெசன்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 15 வந்து கான்செப்ஷனல் கொஸ்டின்ஸ் நம்ம புக்கில் இருக்குது. இது வரைக்கும் அது கேட்கவே இல்லை. ஸோ ஆனால் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கான்செப்ஷனல் கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை தரவு பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க்கை
ஒரு மார்க்கு கூட மிஸ் ஆகாமல் அப்படியே 12 மார்க்ஸையும் நம்ம எடுத்துட முடியும். ஸோ அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ 1 மார்க்கில் ஃபுல் மார்க், அடுத்தது வந்து 2 மார்க்லேயும் யூ கெட் த ஃபுல் மார்க். தென் யூ கோ டு த ஹவு கேன் ஹேண்டில் த 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க் போவோம். ஸோ 3 மார்க்கில் நம்ம ஆக்சுவல் நம்ம சொன்ன மாதிரி வந்து 6 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம். அப்போ 18 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு அதில் கிடைக்கிது இல்லையா. ஸோ அப்போ அந்த 18 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்ஃபார்மாக நம்மளுக்கு 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக் பேக்லேயோ இன்டீரியர்லேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்குது. பட் அது எப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஷார்ட் ஆன்சரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கில் இருக்கக்கூடிய சம் கொஸ்டின்ஸ் வந்து என்னவா வரலாம் அப்படின்னா 3 மார்க்ஸாக வரலாம். அதே டைமில் லாங் ஆன்சர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 மார்க்காக நம்மளுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதான் நம்மளுக்கு 3 மார்க் ஃப்ரம் த 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், 3 மார்க்ஸ் ஃப்ரம் த லாங் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளுக்கு என்ன அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்படி நம்ம சூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் 3 மார்க் இந்த கொஸ்டின் இந்த லெவலுக்கு எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல போனால் 5 மார்க் கொஸ்டின்ஸாக அதை படித்து 3 மார்க்கில் எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய கீ வந்து கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 மார்க்கில் இருக்கிறதுக்கு நீ 2 மார்க் லெவலில் எழுதிட வேண்டாம். ஸோ கொஞ்சம் என்ன ஒரு டெஃபினேஷன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்டேட் இந்த பிரிஸ்டஸ் லா அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரே ஒரு வார்த்தை என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க சார், த ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிரிஸ்டஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணணும், அதனுடைய ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும், டயக்ராம் போட்டிருக்கணும். அதே டைமில் அதுக்கான டெரிவேஷன்ஸை போட்டு tan IP ஈக்குவல் டு மியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வர லெவலுக்கு நீங்கள் டெரிவேஷன்ஸை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் இன் 3 மார்க். ஓகேவா. ஸோ அதே நீங்கள் 2 மார்க்கில் வெறும் ஸ்டேட் பிரிஸ்டஸ் லா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணாவே போதும் கிடைச்சிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் 3 மார்க் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி செப்பரேட்டாக அங்கே இல்லை. ஸோ அதை 2 மார்க்லேருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 5 மார்க்லேருந்தும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணலாம். இப்படி நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு சாப்டராக நம்மளுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னென்ன 2 மார்க் கொஸ்டின்ஸில் இருந்து 3 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பாருங்கள், தட் இஸ் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கூலும் ஃபோர்ஸ் அண்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர், இது இன்டீரியர் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சார், கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாயிண்டாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அதே மாதிரி வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து கன்ஃபார்மாக இன்டீரியர் கொஸ்டின் தான். அந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக பார்த்து படிச்சிட்டிங்கன்னா தான். அதே சொன்னேன் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸை கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்ட்லேருந்து 2 மார்க்காக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இல்லாத சில இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு. பட் புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சரில் வந்து இருக்கக்கூடிய இது மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இன்னும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சார், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 3 மார்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ்னாவது நீங்கள் ரைட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய கீ பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்லியிருக்காங்க சார், ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் அப்படின்னா அப்போ 6 பாயிண்ட் ரைட் பண்ணினீங்கன்னா தான் யூ காட் த 3 மார்க். அதே மாதிரி 2 மார்க்ஸ் ஆல்சோ த சேம் திங். ஸோ யூ காட் த எவ்ரி 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னாக்க இட்ஸ் 1/2 மார்க் இன் த ஆனுவல் எக்ஸாம் கீ பேட்டர்ன். ஸோ you write the 4 points in 2 mark. At this time you got the 2 marks the each questions அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கெட் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் பிட்வீன் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த சீபெக் எஃபெக்ட். இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க 2 மார்க் கொஸ்டின்ஸில் இருக்குது. ஆனால் எங்கே கேட்குறாங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா 3 மார்க் கொஸ்டின்ஸாக நம்மளுக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னடிசம் அண்ட் மேக்னடிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இட்ஸ் கம்பேர் த டயா பேரா ஃபெர்ரோ அண்ட் ஃபெர்ரோ மேக்னடிசம். அடுத்தது டிஃபைன் த மேக்னடிக் டிக்ளினேஷன் அண்ட் இன்க்ளினேஷன்ஸ், the give the properties of the dia para ferromagnetic materials. ஸோ அண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 2 மார்க் மாதிரி தெரியும். ஆனால் இதை 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஆனால் எங்கே கேட்குறாங்க சார் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டோம்னா 3 மார்க்கில் கேட்குறாங்க. இது இல்லாமல் லாங் ஆன்சர்ஸில் இருந்தும் நம்மளுக்கு சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்குக்கு வந்துடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸில் இருந்தும் 3 மார்க் வரலாம், லாங் ஆன்சர்ஸில் இருந்தும் நம்மளுக்கு 3 மார்க் வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. த 4th லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் அண்ட் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டெப் அப் அண்ட் த ஸ்டெப் டவுன்
டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு லெசனுக்குமே நம்மளுக்கு என்ன இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஷார்ட் ஆன்சர்ஸ்லேருந்து நம்மளுக்கு 2 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பார்த்தா நம்மளுக்கு யூனிட் 5ல் இந்த எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் அது எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்ஸ் அ கிவ் த 2 யூசஸ் த ஈச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா ஐஆர் ரேடியேஷன், மைக்ரோவேவ்ஸ் அண்டு யூவி ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை பார்த்த உடனே சார் இது 5 மார்க்கில் தானே சார் கேட்க முடியும், எப்படி சார் இது கேட்க முடியும்? இல்லை, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரே ஒரு ஐஆர் ரேடியேஷனை மட்டும் எடுத்து கேட்டோன்னா அது 2 மார்க்காக மாறிடும். ஸோ ஐஆர் அண்டு மைக்ரோவேவ்ஸ் எனி 2 வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போது அது 3 மார்க்காக மாற்றிடுவாங்க. ஸோ அதே 3 ஒட்டுக்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ்லேருந்து இது வந்து அப்படியே இந்த கொஸ்டின் 5 மார்க்காக வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குறாங்க, அப்போ எங்கேருந்து கேட்குறாங்க, இது வந்து நம்ம ஷார்ட் ஆன்சரில் தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து 3 மார்க்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூமில் யூனிட் 6ல் ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெரிவ் த ரிலேஷன் பிட்வீன் த எஃப் அண்ட் ஆர் ஃபார் த ஸ்பெரிக்கல் மிரர், அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் த கிரிட்டிக்கல் ஆங்கிள், வாட் ஆர் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்டு த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் த லேட்டரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த தின் லென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஸ்டினும் இஸ் அ டெரிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த எஃபெக்டிவ் த ஃபோக்கல் லென்த் ஃபார் த லென்சஸ் இன் கான்டாக்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஷார்ட் ஆன்சர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ. 7th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸில் ஹவு டஸ் த வேவ் ஃப்ரண்ட் த டிவிஷன்ஸ் டு ப்ரொவைட் த கோகரண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃப்ரனல் அண்ட் த ஃப்ரண்ட் ஹோஃபர், நம்மளுக்கு த வாட் இஸ் த ஃப்ரனல் டிஸ்டன்ஸ், obtain the equation for the frontal distance அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. So mentions the difference between the interference and the diffractions அப்படின்னு சொல்லிட்டு ஒரு question. அடுத்த state and obtain the Morse law, the list the uses of the polarites, the state the Brewster's law. இந்த ஸ்டேட்னு கேட்கும்போது ஸ்டேட்டோட நிறுத்திட வேண்டாம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த Brewster's law அப்படின்னே படித்து வச்சுக்கலாம். டிஸ்கஸ் அபவுட் த நைக்கல் பிரிசம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு இஸ் அ ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கும். பட் ஷார்ட் ஆன்சர்ஸில் இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னால் 3 மார்க்கில் கேட்கறதுக்கான மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 8th லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாட் ரைட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த டி ப்ரோக்லி த வேவ் லென்த் லாம்டா இட்ஸ் அசோசியேட்டட் வித் த பார்ட்டிகல் ஆஃப் த மாஸ் எம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் த கைனடிக் எனர்ஜி கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாமிக் ஃபிசிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க இட்ஸ் கிவ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட் டவுன் த பாஸ்லேட்ஸ் ஆஃப் த போர் ஆட்டம் மாடல். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பாயிண்டாக எழுதுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 மார்க்கில் தான் சார் கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இல்லை, 3 மார்க்லையும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரைட் டவுன் த ட்ராபேக்ஸ் ஆஃப் த ரூதர்ஃபோர்ட் போர் ஆட்டம் மாடல். இட்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் இன் த மீன் லைஃப் ஆஃப் த ரேடியோஆக்டிவ் நியூக்ளியஸ் கிவ் த எக்ஸ்பிரஷன். அடுத்து வந்து இது எக்ஸ்பிளைன் இஸ் த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரேடியோஆக்டிவ் நியூக்ளியஸ் கிவ் இட்ஸ் த எக்ஸ்பிரஷன். இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரம் த இஸ் அ ஷார்ட் ஆன்சர்ஸில் இருந்து வரக்கூடிய 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு யூனிட் 10ல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த அவலான்ச் பிரேக் டவுன் அண்ட் ஜெனர் பிரேக் டவுன். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஆல் 11th லெசன்லேருந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் 3 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த 10 லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கனாவே 3 மார்க்கை கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி கண்டிப்பாக இஸ் 18 மார்க்ஸையும் ஃபுல் மார்க்கை நீங்கள் உங்களால் கெட் பண்ண முடியும் சார். ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 5 மார்க்கு. ஸோ அதில் வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசன்ஸும் நம்ம கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் ஆவரேஜ் அண்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் எப்படி சார் இவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்கிறது இப்படின்னு அப்படிங்கும் போது அதில் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஆனுவல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு இந்த வருஷம் நம்மளுக்கு சில ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்னாவது அட்லீஸ்ட் எல்லாமே தரவு பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக யூ காட் த இட்ஸ் அ ஃபுல் மார்க் இந்த 5 மார்க். ஓகேவா சார்? ஸோ அப்படி பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸ்பிளைன் த டீடைல் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் ஆஃப் த வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர் பார்க்குறோம். அடுத்த செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க த எக்ஸ்பிரஷன் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த இன்ஃபினைட்லி லாங் சார்ஜ்டு வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஃபார் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல்ஸ் ஆன் த ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அப்டைன் த இட்ஸ் அ கண்டிஷன் ஃபார் த பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மைக்ராஸ்கோபிக் மாடல் ஆஃப் த கரண்ட் அண்ட் அப்டைன் த மைக்ராஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் த ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினும்.
அதே மாதிரி எக்ஸ்பிளைன் டிட்டர்மைன் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்ஸ் யூசிங் வோல்டிமீட்டர் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த அன்னோன் த ரெசிஸ்டன்ஸ் யூசிங் த மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆனுவலில் நிறைய டைம் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை அப்படியே பார்த்துங்க. அப்படியே தேர்ட் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மேக்னடிசம் அண்ட் மேக்னடிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் டெரிவ் த எக்ஸ்பிரஷன். இதில் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடிக்கடி மேக்னடிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் சார்ஜ்டு ஒயர் இருக்க கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினும் சர்க்குலர் காயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த தடவை நம்மளுக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் த கரண்ட் கேரிங் கண்டக்டரும் அடுத்தது டெரிவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த மேக்னடிக் ஃபீல்டு. இந்த ரெண்டு பேரும் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சைக்ளோட்ரான். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க the relation for the magnetic field due to the point due to the infinitely long state. ஏன் சார் மறுபடியும் சொல்லியிருக்கீங்க சார்? எல்லா கொஸ்டினும் நம்ம படிக்கிறோம், பட் இருந்தாலும் இவருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா லாஸ்ட் இயர் கேட்கல, அதனால் இந்த இயர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேவா சார்? ஸோ ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த ரெண்டு கொஸ்டினில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபோர்த் லெசனில் நம்மளுக்கு இஎம்ஐ அண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஒர்க்கிங் ஆஃப் த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் இஸ் அ நெசசரி டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏன் சார் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேட்கல, ஆனால் இந்த வருஷம் கேட்கறதுக்கான மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆர்எல்சி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்தது த மேத்தமெட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா தட் த ரொட்டேஷன் ஆஃப், இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, த ரொட்டேஷன் ஆஃப் த காயில் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் த ஒன் ரொட்டேஷன்ஸ் இன்டியூசஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஆஃப் த ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. இந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கோ. ஃபிஃப்த் லெசனில் நம்ம சொல்லவே தேவையில்லை, ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படிங்கிற சொல்கிறோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் த எமிஷன் ஸ்பெக்ட்ரம், போன தடவை அப்சார்ப்ஷன்ஸ் கேட்டதுனால எமிஷன் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மேக்ஸ்வெல் கரெக்ஷன், அதே மாதிரி ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாரும் படிச்சிடுறீங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுட்டு அதில் என்ன பண்ணிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு அது அடிஷ்னலாக ஒரு சம்ஸ் வேறு கேட்டு வச்சிடுறாங்க. அந்த சம்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, 4 சம் இருக்குதுன்னா அந்த 4 சம்மே தரவாக பார்த்துருங்க. ஸோ அப்போ அந்த 5 மார்க் அப்போ தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். பார்த்துக்கலாம் சார். ஸோ அடுத்தது த ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் நம்மளுக்கு மிரர் ஈக்குவேஷன், the next one அப்படின்னு சொல்லிட்டோம்னா the equation for the refractions at the single spherical surface, Lensmaker formula, and what is the dispersion, obtain the equation for the dispersive power of the medium அப்படின்னு சொல்லிட்டு 6th லெசனில் நம்மளுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கறதுக்கான 100% வாய்ப்பே இருக்குது. ஸோ அது டைஃப்ராக்ஷன்ஸ் அட் த சிங்கிள் ஸ்லிட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் யூசிங் த ஹைஜன்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங் பண்ணுறாங்க சார். ஸோ இதே மாதிரி 8th லெசன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் எல்லாரும் அதை தரவு பண்ணிடுங்க. ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதே டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஃபோட்டோ எமிசிவ் செல், அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே டைமில் ஹவு டு வி அப்டைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எக்ஸ்ரேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதையும் தெளிவாக படிச்சிருங்க. 9th one அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். கொஸ்டின் லென்த்தியாக இருக்கலாம், ஆனால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இந்த கொஸ்டின்ஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், அடுத்தது எனர்ஜி. அந்த இடத்துல இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதில் என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே எனர்ஜி கேட்டிருக்கிறாங்க, அடுத்தது ரேடியஸ் கேட்டிருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ரெண்டுமே போர் ஆட்டம் மாடலில் த எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் த எலக்ட்ரான்ஸ் இன் த ஹைட்ரஜன் ஆட்டம் யூசிங் போர் ஆட்டம் மாடல். அப்படியே ஒரு சிங்கிள் வேர்டு மட்டும்தான் மாறி இருக்கும். அந்த வேர்டு என்னன்னு சொல்லிட்டு நல்லா கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு ரேடியஸ் கேட்டிருக்காங்களா, வெலாசிட்டி கேட்டிருக்காங்களா, இல்லை எனர்ஜி கேட்டிருக்காங்களா, அதை பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை அப்ளைன் த லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது லாஸ்ட் இயர் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் படிச்சுக்கோ. 10th லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் டி மார்கன் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், அட் த ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ஸ் வித் நெசசரி டயக்ராம், த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தடவை டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் கேட்கறதுக்கு
கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாலும் நல்லா ட்ரா பண்ணி அந்த டயக்ராம் எல்லா 5 மார்க்லையுமே கண்டிப்பாக டயக்ராம் இருக்கும். டயக்ராமை பர்ஃபெக்டாக போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கல அப்படின்னா அதுலேயும் மார்க் நம்மளுக்கு லூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 11th லெசன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா எதுக்காக படிக்க முட்டுறாத. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கீ காம்போனன்ட்ஸ் அண்டு the robots அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் the 2 types of the robots with the relative examples அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் சொன்னது அத்தனையும் அப்படியே ஆல் லெசன்ஸ்லேருந்து வரக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா இப்படி 25 out of 25 வாங்கி இஸ் 70 out of 70 வாங்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக யூ காட் த சென்டம் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இஸ் ஆல் த பெஸ்ட். எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.